பாலா கூட வணங்கான்னு ஒரு படத்தில் நடிச்சார் சொந்த ப்ரொடக்ஷனில். 10-20% படம் ஷூட்டிங் போயும் ஏதோ சூர்யாவுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சுத்தமாக தூக்கி குப்பையில் போட்டார். கிட்டத்தட்ட 4 கோடி வரைக்கும் செலவு பண்ணிட்டோம், ஏன்னு தெரியல. அடுத்து சூரரை போட்டு வெற்றி படத்தை கொடுத்த சுதா கொங்கரா கூட புறநானூறுன்னு ஒரு படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு கதையில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து அந்த படமும் இப்போ வந்து ட்ராப் ஆயிருச்சு. இப்படி வெற்றி கொடுத்த டேரக்டர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண இவர் எப்படி வந்து சிறுத்தை சிவாக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு இந்த கங்குவா கதைக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. என்ன தோணுதுன்னா, டேரக்டர் என்ன சொல்லியிருப்பாருனாக்க, சார் படம் பேர் தான் கங்குவா, எல்லாரும் எல்லா தேசியிலேருந்து எப்போ பார்த்தாலும் உங்களை கங்கா கங்கானே கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இவருக்கு வந்து அந்த ஒரு கொசுவத்தி சுருள் டாட்டாய் சுருள் மாதிரி ஃப்ளாஷ்பேக் ஓடி இருக்கும். சந்திரமுகியில் ஜோதிகா பேர் கங்கா. அந்த கேரக்டரு ஜோதிகாவை எவ்வளோ உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சது, சந்திரமுகி எவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படிங்கிறது தெரியும். அந்த சென்டிமெண்ட்டில் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். எட்ரா வண்டியை அப்படின்ட்டு ஷூட்டிங் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். வெங்கல கடையில் யானை பூந்த மாதிரி மியூசிக் டேரக்டர் எந்த கடைக்குள்ளே பூந்தாருன்னு தெரில. ஒரே இறைச்சல், படம் ஃபுல்லாக அது வலி தாங்கலை.